ஜெய்பீம் படப்புகள் மணிகண்டன், கண்ணா ரவி, கௌரி இன்னும் பல நட்சத்திரங்களும் நடித்து வெளியாக போகிற படம் தான் லவர். இந்த படத்துக்கு வந்து ஷான் ரோல்டன் மியூசிக் போட்டிருக்காரு. ஆக்சுவலாக வந்து இந்த படத்தோடைய கதையை வந்து ஒரு லவர்ஸ்குள்ளே இருக்கிற அந்த பொசசிவ்னஸ், அதே மாதிரி ஒரு மேல் சாவனிசம், இதை பற்றின பேசுகிற ஒரு படம் தான். இந்த படத்துக்கு வந்து சென்சார் போர்டு வந்து U/A சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத படக்குழு அறிவிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக மணிகண்டன் படம் சமீப காலங்களாக வந்து ஒரு பேசும் படமாகவே தான் இருக்குது. இந்த அடிப்படையில் இந்த லவர் படமும் ஒரு பேசும் படமாக அமையும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கலாம். நடிகர் சந்தானம் நடித்து சமீபத்தில் வெளியான படம் தான் வடக்குப்பட்டி ராமசாமி. இந்த படம் வந்து கலவையான விமர்சனங்களை சந்திக்கிட்டு இருந்தாலும் சமீபத்தில் இந்த படக்குழுவினருடைய அஃபீஷியல் மேக்கிங் வீடியோ கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாமே குடும்பம் சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ நீங்களும் பார்க்கலாம். வடக்குப்பட்டி ராமசாமி அஃபீஷியல் மேக்கிங் வீடியோ இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு, ட்ரெண்டிங்காகவும் போய்கிட்டு இருக்கு. ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால், விக்ராந்த் நடித்து இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் வெளியாக போகிற படம் தான் லால் சலாம். இந்த படத்துடைய ட்ரெய்லர் நேற்று ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன உடனே 1 மில்லியனை வந்து ஈஸியாக ரீச் ஆச்சு. இன்றைக்கி அது வந்து 3 மில்லியன்ஸாகவும் நம்பர் 1லையும் ட்ரெண்டிங்கில் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இதில் ரஜினிகாந்த் வந்து ஒரு கேரக்டர் ரோல் பண்ணுறாரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். ஏன்னா இது கிரிக்கெட் பின்னணியில் நடக்கிற ஒரு பொலிட்டிக்கல் கான்ட்ரவர்சியை பற்றி பேசுகிற படம் அப்படின்னு ஏற்கனவே படக்குழுவினர் தெரிவிச்சிருக்காங்க. எது எப்படியோ 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா கூடுதலாக போட்டிகளாக எந்த படங்களும் இல்லாத காரணத்தினால். நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த அரசியல் கட்சி தொடங்கியதன் பலமாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் சரி, நிறைய கலைத்துறையினரும் சரி, அவங்களுடைய கருத்துக்களையும் நிறைய வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதன் அடிப்படையில் திரு ரஜினிகாந்த் அவர்கள்கிட்ட வந்து நடிகர் விஜய் கட்சி தொடங்குறது சம்பந்தமாக என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இதை அடிப்படையாக வச்சுட்டு விஜய் அவர்கள் இப்போ ஷூட்டிங்கில் ஸ்ரீலங்காவில் கோட் படத்துக்காக இருக்கிறவர் தொலைபேசி வாயில ரஜினியை தொடர்பு கொண்டு அவருக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி பரவலாக பரவிட்டு இருக்கு. இது விஜய் ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆதரவை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இயக்குனர் அட்லி சமீபத்தில் ஷாருக்கான் கொடுத்த ஒரு மாசிவ் ஹிட்டான படம் தான் ஜவான். இதுக்கப்புறம் இவர் ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு படம் பண்ணியிருக்காரு. அந்த ப்ரொடக்ஷனில் படத்துடைய பெயர் பேபி ஜான். இதில் வந்து வருண் தவான், கீர்த்தி சுரேஷ் பல நட்சத்திரங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. இயக்குனர் காலிஸ் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்துடைய ரிலீஸிங் வந்து மே 31ஆம் தேதி இருக்கும் அப்படின்னு படக்குழுவினர் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இதன் அடிப்படையில் அட்லி வந்து மறுபடியும் ஒரு படத்துக்கு ப்ரொடியூசராக இருக்காரு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம்.